விஜய் அண்ணா அரசியலுக்கே வரல. அப்படி இருக்கும்போது நீங்க யார் ஆதரிச்சிருப்பீங்க? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அரசியலுக்கே வரலன்னாவா? ஆமா. நோட்டாக்கு போட்டு என்னோட ஓட்ட வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல. ம். யோசிச்சிருப்பேன். அது யாருக்கு யாருக்கா போட்டு யோசிச்சிருப்பீங்க? அது யாருக்காவது சொல்ல ஒருத்தவங்க முடியாது. யோசிக்கணும் அதெல்லாம் இல்லையா? சீக்ரெட். 2019 தேர்தல்ல ஸ்டாலின் ஐயா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொட்டியினத்துல வந்து மனுலாம் ஏத்தி போடுன்னு சொன்னார் இல்லையா? இப்ப அந்த மனுலாம் என்ன ஆச்சுன்றது சொல்ல முடியுமா? அந்த மனுலாம் பொட்டியில பத்திரமா இருக்கு. பொட்டியிலேருந்து வெளியெல்லாம் பறந்துருச்சு. இப்ப கூட நம்மளோட எங்களோட ஸ்டைல்னு ஒண்ணு குடுத்தாங்க. ம். அது எல்லாமே காத்துல பறந்துருச்சு, தண்ணிக்குள்ள போயிடுச்சு. மக்கள் கிட்ட வாங்குறாங்க. மக்களும் நம்பி போறாங்க. பொதுமக்கள் வந்து இருக்கிற அரசாங்கத்த நம்ப முடியும். அந்த அரசாங்கம் பொதுமக்களுக்காக இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பிக் கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா, அதெல்லாம் தண்ணியில பறக்குது. அந்த மாரி இருக்கும்போது, இதெல்லாம் நடத்தி குடுப்பாங்கன்னு சொல்லி மக்கள் போய் அவங்ககிட்ட நிக்கிறாங்க. அது அவங்களுக்கான ஆட்சியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதுக்கான மாற்று சக்தி தான் நாங்க வந்திருக்கோம். ஓகே 2026 தேர்தலுக்கு எல்லாருமே பார்த்தோன்னா வாக்குறுதி குடுப்பாங்க. நெறைய எல்லாம் அதிமுக, திமுகவும் சரி. கற்பனைக்கு அப்பாற்பட்டதெல்லாம் குடுக்குறாங்க இல்லையா? அது மக்களும் நம்பி ஓட்டு போடுறாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் சிந்திக்கணும். ம். நான் வந்து ஒவ்வொரு வீடியோ பேசும்போது நான் சொல்றது அதுதான். மக்களாகிய இப்ப நாங்கலாம் வந்து முன்னாடி இருந்து கட்சியில இருந்தோமான்னா இல்ல. எல்லாருமே முதல் தலைமுறை அரசியல்வாதிங்க தான். எங்களோட கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே. ம். அப்படி இருக்கும்போது உங்கள மாரி தான் நாங்களும். இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வச்சதான். 2 திராவிட கட்சிகளுக்கும் மாத்தி ஓட்டு போட்டவங்க தான் நம்ம எல்லாருமே. ம். அப்படி இருக்கும்போது இந்த டைமாவது மக்கள் யோசிக்கணும். இந்த 2 கட்சிக்கு போட்டுறோம். ஒரு மாற்று சக்தியா ஒருத்தர் வரேங்கிறாரு. ஒரு சான்ஸ் குடுத்து பார்ப்போமேன்றது மக்கள் யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம எவ்வளோ அவதிப்படுறோங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கட்சி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த இறப்பு பொதுக்குழு நடந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த நிலைப்பாடு? இல்ல இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இருக்கு நம்மளோட எலெக்ஷனுக்கு. எலெக்ஷன் வேலைகள் தான் இனிமேல் நடக்க போகுது. ஓகேங்களா? நம்ம இதுக்கப்புறம் மக்களை மீட் பண்ணுவாரா, பிரச்சனை பண்ணுவாரா? கண்டிப்பா எஸ்எப் போயிட்டு இருக்கு, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, சிபிஐ இது போயிட்டு இருக்கு. இது எல்லாமே தாண்டி எங்களோட தளபதிக்கு இது பெர்மிஷன் கிடைச்சு அவர் மக்களை சந்திக்க வருவாரு. மக்களுக்கான தலைவருங்க அவரு. மக்களை சந்திக்காம எங்க போறாரு? ஓகே. காசு வாங்கிட்டு நிறைய பேர் ஓட்டு போறாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது தவறுங்க. தவறு. ஏன்னா நம்மள தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ம். ஒருத்தங்கிட்ட ஒரு கை நீட்டி ஒரு காசு வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு உண்மையா இருக்குன்னு நினைப்போம். அதுதான் நம்மளோட மக்கள் கிட்ட இருக்கிற அந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி 2 திராவிட கட்சிகளும் அதை வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. மக்கள் இனிமேல சிந்திச்சு நம்ம காசு வாங்குறதை விட நல்ல தலைவனை கொண்டு வருவோம்னு மக்கள் நினைக்கணும். இதுதான் என்னோட கருத்து. ஓகே 2021 தேர்தலில் சீமானனும் பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்லியிருந்தாரு. காசு வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடாதீங்க. மாற்றங்கள நான் வரேன்னு. அவர் ஆதரிக்காம பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டாங்க. இப்ப இந்த தேர்தல் அதே செயல்பாடு தானே இருக்கும் நினைக்கிறேன். இல்ல நான் என்ன சொல்றேன், 2021ல சீமான் சொன்னாருன்னா, சீமான் 2021 சொல்லுவாரு, ம். 2019 ஒண்ணு சொல்லுவாரு, 2024 ஒண்ணு சொல்லுவாரு, 2026 ஒண்ணு சொல்லுவாரு, இன்னைக்கு ஒண்ணு சொல்லி நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாரு. மாத்தி பேசும்போது அந்த தலைவரோட நம்பகத்தன்மை இல்லாம போயிடும். ம். அப்படி இருக்கும்போது ஒரு தலைவன்கிறவர் வந்து ஒரு விஷயங்களை பேசினாருன்னா எதுக்காக பேசுறோம், ஏன் பேசுறோங்கிற புரிதல் இருக்கணும். ம். அது அவர்கிட்ட கம்மியா இருக்குன்னு இப்ப நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் நிறைய மாநாடு நடத்துறாரு. கடல் மாநாடு, மரம் மாநாடு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கடலுக்கு போய் மாநாடு நடத்துறாரு. இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வளங்களை பாதுகாக்கணுங்கிற ஒரு மோட்டிவோட இருக்கலாம். அதை வந்து நம்ம எதுவும் கொச்சைப்படுத்த வேண்டாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா மக்களை தன் வயப்படுத்திட்டாலே அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம மக்களுக்கான ஆட்சி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதுல இருந்து நம்ம வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்கலாம். நம்ம வெறும் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் பேசுறதுல ஒரு யூஸும் கிடையாது. மக்களை நம்ம சிந்திக்க வைக்கணும். மக்களோட ஆட்சி கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சிக்கணும். ஓகே. திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கு. ஆனா அந்த கட்சிகள் எல்லாமே திமுக என்னதான் அட்டகாசம் பண்ணாலுமே அவங்களாம் சப்போர்ட் பண்ண வராங்க இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? இல்ல அவங்க யோசிக்கணுங்க. ஏன்னா நம்ம இப்ப வந்து மதுபானம் இருந்தது. அவங்களுக்கான மதுபானம் விக்கிறாங்க. அது விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் என்ன பண்ணாருன்னா மாநாடு போட்டு பிஜேபியை குறை சொல்றாரு. இங்க இருக்குங்களா? அதை பத்தி நினைக்கிறீங்க? இல்ல அதான் சொல்றேன். இப்போ வந்து அவங்களோட கூட்டணி கட்சிகள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணணும். அவங்களுக்கான எம்எல்ஏஸ் கிடைக்கிறாங்கன்ற காரணத்துக்காக மக்களோட நலனை கருத்தில் கொள்ளணும். ஏன்னா அவங்க ஒரு கூட்டணி கட்சியோட போறது நல்லதுதான். என்னைக்குமே வந்து ஒரு கூட்டணியோட செயல்படுறது நல்லது. அது தப்பு இல்லை. ஆனா நம்ம இருக்கிற கட்சி வந்து எந்த மாதிரி செயல்முறைகளை முன்னெடுக்குது? வேங்கவேல் பிரச்சனைக்கு அவர் என்ன குரல் கொடுத்தாரு? ம். அந்த மாதிரி அவங்கள நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கும் அவங்களோட நிர்வாகிகளுக்கும் அவர் வந்து கூட்டணி கட்சி வந்து அவர் தான் குரல் கொடுக்கணும். ம். மக்களுக்கான குரலா கூட்டணி கட்சியில் இருக்கணும். நம்ம இருக்கிற கட்சி தப்பு பண்ணா கூட அதுல அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். கூட்டணி கட்சியில இருந்தாலுமே நிறைய எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா அவர் காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப ஒரு பாசிட்டிவா இதுவும் இல்லாம ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கு. இல்ல ஸ்ட்ராங் ஆக்கணும். அதுதான் நான் எங்களை மாதிரி கட்சியோட கூட்டணி வைக்கணும். ம். ஓகேங்களா? ம். இப்போ வந்து அந்த கட்சியில இருக்கிற பிரச்சனைகள் நாங்க எடுத்து சொல்றோம். அப்படி இருக்கும்போது எல்லா கட்சியும் நாங்க வரவேற்கிறோம். எங்க தளபதி எல்லாரையும் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. கூட்டணிக்கு அழைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க மாற்றம் வேணும்னா நாங்க ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்குன்னு சொல்லியிருக்கோம். ம். அப்படி இருக்கும்போது தாராளமா எங்க கூட ஜாயின் ஓகே. அப்ப விஜய் அண்ணா வந்து எந்த தேர்தலும் எதுவும் சந்திக்கவே இல்லை. அவர் ஓட்டு பிரச்சனை எவ்வளவு இருக்குதுன்னு தெரியல.
அதே மாதிரி திருமாவளவன் பார்த்தோன்னா இந்த ஆண்டுகள் பார்த்தோன்னா ஆட்சியில பார்த்தோன்னா இருந்திருக்காரு. ஸோ தோத்து இருக்காரு. அப்புறம் திடீர்னு வந்த ஒரு விஜய் கோசம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வருவாரா? இல்ல அவங்க எல்லாத்தையும் நினைச்சிருப்பாங்க விட்டுட்டு இல்லையா? ஏன்னா வருவாராங்கிறதுக்கு இது ஒண்ணும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை விட்டுட்டு வர்றது பண்றது கிடையாது. நம்ம வந்து மக்களுக்காக வந்திருக்கோம். ம். ஓகேங்களா? ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கும் போது இது மக்களுக்கான ஆட்சியா இல்லன்னும் போது அடுத்து மக்களுக்கான ஆட்சி எதுவும் அந்த ஸ்டாண்ட்ல தான் இல்ல போகணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கனாக்கா ஆட்சியில பங்கு தரன்ற இல்லையா? ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு நீ எத்தனை பர்சன்டேஜ் வச்சிருக்கன்றது ஒரு கருத்து கணிப்பா எடுத்து ஓட்டு எண்ணிக்கை வச்சாதானே தெரியும். அப்ப அதுக்கப்புறம் தான் கூட்டணி பத்தி பேச முடியும்னு கேக்குறாங்க இல்லையா? எங்களுக்கு மக்களோட சப்போர்ட் இருக்குன்னு எங்க தளபதியே நம்புறாரு. அதனாலதான் நாங்க ஒரு தனித்த கட்சியா எங்களுக்கான கட்சின்னு நாங்க நினைக்கிறோம். அதனால எங்களோட ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றோம். நாங்க ஒரு புது கட்சி. ம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கான ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியாட்டியும் ம். எங்களுக்கு வந்த கூட்டங்களை பாக்குறீங்கல்ல, ம். எதுவுமே காசு கொடுத்து வந்த கூட்டம் இல்ல. அது ஓட்டா மாறாதா? கண்டிப்பா மாறும். அதுக்கான எங்களுக்கு இத்தனை ஓட் பர்சன்ட் இருக்குங்கிறதுனால தானே எல்லாருமே எங்க கூட வரணும்னு நினைக்கிறாங்க. சில கட்சிகள்ல எங்களை வாங்கன்னு அழைக்கிறாங்க. இல்ல நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னாக்கா சினிமா நடிகர்களுக்கோசம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்க்க வருவாங்க. ஆனா அது ஓட்ட கனெக்ட் ஆகாதுன்றாங்க. அது அவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? இல்ல சினிமா நடிகர்கள் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே சினிமா நடிகர்கள் இருக்காங்க. ம். திமுகலயும் இருக்காங்க, ஏடிஎம்கேலயும் இருக்காங்க, ம். பிஜேபிலயும் இருக்காங்க. அப்ப அதெல்லாம் வந்து கட்சி இல்லையா? எங்க தலைவர் மட்டும் தான் சினிமா நடிகருங்களா? ம். இல்ல சினிமா நடிகர் வராங்க ஓகே. அவங்க அவர் பார்க்கறதுக்கு வருவாங்க. அது ஓட்டா கனெக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நம்மளோட டெபுட்டி சிஎம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வாக் பண்ணி போயிட்டு இருந்தாரு. ம். மெயின் ரோட்லயே வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. ஆமா. அப்ப எத்தனை கூட்டம் கூட்டுச்சு? யா. எத்தனை கூட்டம் கூட்டுச்சு? ம். இதுல தெரிஞ்சுக்கணும். ஊடக நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும். ம். 2026ல தளபதி வராம போயிட்டாருன்னா தமிழ்நாடு எப்படி எந்த நிலைமைக்கு போயிடும்? இல்ல அதுதான் யோசிக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஊழலும் பாக்குறோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா கக்கூஸ்ல ஊழல், ம். போஸ்டிங் போடுறதுல ஊழல், ம். எல்லாத்துலயும் ஊழல். மக்கள் சிந்திக்கணும். இந்த ஆட்சி வேணாம்னு சொல்லி ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக மக்கள் இயங்கணும். இதுதான் எங்களோட நிர்வாகிகள் ஓகே கருத்து. நடந்து ஆக்சுவலா மன்னர் ஆட்சி ஒழிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நினைக்கிறாங்க. ஆனா மன்னர் ஆட்சிக்கு தான் மறுபடியும் ஓட்டு போட்டு முதலமைச்சரா வர வைக்கிறாங்க. ஸோ அது அனைவருக்கும் நல்லாவே தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஏன் மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா வாரிசு அரசியல் ஓட்டு போடுறாங்க இல்ல நினைக்கிறீங்க? வாரிசு அரசியல் கிடையாதுங்க சார். அவங்க வாரிசு அரசியல் போடணும்னு கிடையாது. மக்கள் இப்ப சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ம். வரைக்கும் அரசியல்னா என்ன, அது ஒரு சாக்கடை அப்படின்னு இருந்தாங்க. ம். இப்ப வந்து எங்க தலைவர் வந்ததுக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸும் சரி, லேடிஸும் சரி அரசியலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ம். இது வரைக்கும் சீரியல் பார்த்த லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே வந்து தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் தான். ம். ஸோ மாற்றத்துக்கான வழிகள் நிறைய இருக்கு. மக்கள் சிந்திப்பாங்க, ஓட்டு போடுவாங்க நம்புறோம். ஓகே ஓகே சொல்லுங்க தலைவர் என்ன பேசினார் விஜயண்ணா? அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் யமுனா. ராஜபாளையத்துலேருந்து வரேன். விருதுநகர் தென்மேற்கு மாவட்டம். இன்னைக்கு எங்களோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் வந்து எல்லாருமே சொன்னாங்க கட்சி முடங்கிருச்சு, கட்சி இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லாம சிறப்பு பொதுக்கூட்டத்துக்கு எங்க தளபதி எங்களை அழைச்சிருக்காரு. அதில் அழைச்சி எங்களுக்கான தீர்மானங்கள் நாங்கள் எடுத்திருக்கோம். தீர்மானங்கள் பார்த்தீங்கன்னா முதல் தீர்மானமே பெண்களுக்கான முதல் பொதுக்கூட்டத்திலே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்புல தான் இதா இருந்தாரு. இந்த டைமுமே அதே பெண்களோட பாதுகாப்பை தான் முதல்ல ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம பார்க்குறோம் முதல்ல நம்ம பொதுக்குழு போடும்போது அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, இந்த டைம் பார்க்கும்போது கோயம்புத்தூர்ல பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி நாளுக்கு நாள் எண்ணிக்கைகள் கூடிட்டு தான் இருக்கு. எதுவுமே குறைஞ்ச பாடு கிடையாது. ஊழலும் சரி, இந்த மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத பெண்கள், குழந்தைகள் எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எல்லாம் சரி பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி முதல் தீர்மானமே எங்களோட பெண்கள் பாதுகாப்பு தாங்க. இல்ல பெண்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு இல்லையா? ஆண்களும் பாதுகாப்பு இல்லாம இருக்கா? இல்ல ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆண்கள் பெண்கள்ங்கிற தாண்டி பெண்களுக்கான பாதுகாப்பு தான் முதன்மை வைக்க வேண்டியதா இருக்கு. ஒரு லேடி வந்து ஒரு ஒரு முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் வந்து இருந்த இது வந்து இப்ப இல்ல. ம். ஒரு 6 மணி கூட ஒரு லேடி நடக்க முடியல. அது காரணம் இது மது போதை, ம். ட்ரக்ஸ் இது எல்லாமே இருக்கிறதுனால தான். முன்னாடி காலத்துல இதெல்லாம் கம்மி. இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சியாளர்களோட துணை இல்லாம வரும்னு நினைக்கிறீங்களா ஒரு மாநிலத்துக்குள்ள? ம். அதை ஏன் அவங்களால தட்டி கேட்க முடியல? ம். அப்ப இதுல என்ன ஏன் நைட்ல வெளியே வரீங்க அப்படின்ற மாதிரி பெண்கள் வீட்லயே முடங்கிடலாமா? ஏன் வெளியே வர்றீங்கன்னா இப்பதான் பெண்கள் படிக்க வீட்டுல இருந்து அனுப்புறாங்க, வேலைக்கு அனுப்புறாங்க, கல்யாணமான பெண்களும் வெளியே வர்றாங்க. அப்படி இருக்கும்போது எதுவுமே செய்யாம மறுபடியும் வீட்டுக்குள்ளே முடங்கிடலாமா? இது நீங்க இந்த மாதிரி கேட்கறது வந்து பெண்களை மறுபடியும் முடக்கிறதுக்கான வழிவகை தான் வகுக்குறீங்கன்னு தோணுது.